வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 தக்காளி இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கையால் மசிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மசிச்சிடாமல் ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு பீஸ் இருக்க மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பீஸ் தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு அதையும் இந்த குக்கரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இப்போது சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு.